டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மிதந்த விவகாரத்தில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அஸ்தியை கரைப்பது போல மக்களுடைய மனுக்களை கரைத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ன கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார், அது குறித்த விவரம். வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் மக்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த மனுக்கள் என்பது சிவகங்கை வைகை ஆற்றில் சில மனுக்கள் என்பது ஆற்றில் வீசப்பட்டிருந்த சம்பவத்தை குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் மக்கள் குறை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும் என கூறி இந்த அரசால் வாங்கப்பட்ட மனுக்கள் இன்று சிவகங்கை வைகை ஆற்றில் குப்பையாக கொட்டப்பட்டுள்ளதற்கு எனது கடும் கண்டனங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஊர் ஊராக சென்று பொதுமக்களிடமிருந்து வாங்கிய மனுக்கள் கருப்பு பெட்டிகளில் இன்னும் பூட்டப்பட்டுள்ளது, சாவியை காணவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இபிஎஸ் நீட் ஒழிப்பு வாக்குறுதி கொடுத்து ஆளுங்கட்சியான பிறகு கூட வெற்று நீட் ஒழிப்பு மாநாடு நடத்தி மாணவர்களிடம் வாங்கிய கையெழுத்து படிவங்களை கூட காற்றில் பறக்க விடப்பட்டு குப்பையாக்கப்பட்டது என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் இந்த திமுக அரசு விளம்பரத்திற்காக ஆரம்பித்த திட்டத்தினுடைய மனுக்கள் இன்று அஸ்தியை கரைப்பது போல சிவகங்கை வைகை ஆற்றில் மீண்டும் குப்பை ஆக்கப்பட்டுள்ளது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் மக்களினுடைய வலிகளை, உணர்வுகளை, வேதனைகளை புரிந்து கொள்ள இயலாமல் அவர்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது போல் நாடகமாடி உங்களுடன் ஸ்டாலின் என்ற கண் துடைப்பு நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்த இந்த அரசுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அந்த பதிவில் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.